எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், சீமான், கீர்த்தி செட்டி, எச்.ஏ. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு லவ் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் பிப்ரவரி 12ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அந்த படம் வரப்போகிறதுல ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஒரு வாரம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 100 கோடி தாண்டி போயிடுச்சாமா. இப்போ இன்னமும் ஒரு வாரம் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சா இந்த படத்தோடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. பிரதீப் ரங்கநாதனை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய படமா அப்படின்ற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியே பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த படம் வந்து ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சா கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய விலைக்கு பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் பிரதீப் ரங்கநாதனுக்கு தொடர்ந்து 3 படம் ஹிட்டா இருந்தாலும் இந்த படத்து மேல யாரும் பெருசா ஆர்வம் காட்டவே இல்லை. இன்னமும் சேட்டலைட் டிஜிட்டல்ஸ் ரெண்டுமே சேலே ஆகல. அதை எப்போ சேல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த படம் எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை பத்தி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர வேண்டியது வரல, தள்ளி போயிடுச்சு இல்லையா? இப்போ எப்போ வர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27 அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. இதில் இன்னொரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு திரைப்படம் 2 பிளான் வச்சிருக்காங்க. ஒன்று மார்ச் எண்டு இல்லைனாக்கா ஏப்ரல் மாதம் அப்படின்ற மாதிரி. இப்போ மார்ச் வந்தா எந்த டேட்னா இந்த மார்ச் 27 அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஒருவேளை இந்த படம் மட்டும் மார்ச் 27 வருது, கருப்பு படமும் மார்ச் 27 வருது அப்படின்னு சொன்னா 2 படமும் கிளாஷ் ஆக போகுது. ஏற்கனவே சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிரதீப் ரங்கநாதன் படமே சூர்யா படத்தோட நல்லா போய்கிட்டு இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நிறைய வருதுப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன் வார் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம விக்னேஷ் சிவனுக்கு கண்டிப்பாக இந்த படம் கம்பேக் அமைய போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்ககிட்ட இருந்து வந்திருக்க தகவல்லாம் பார்க்கும்போது இந்த படம் பெருசாலாம் ஒன்றும் இல்லையாமா. படத்தில் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரை தவிர பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எச்.ஏ. சூர்யா எந்த ஒரு படத்தில் நடித்தாலும் கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாதாம்.